செக். பனிப்பொழியும் நேரத்தில் பூக்கள் மனம் வீசிட பெத்லகேமிலே இயேசு அன்று பிறந்தாரே. மேய்ப்பர்கள் மத்தியிலே தேவதூதர் தோன்றினாரே. இயேசு பிறந்த செய்தியை அறிவித்து சென்றனரே. மேய்ப்பர்களும் புறப்பட்டு சென்றனரே இயேசுவை தரிசிக்கவே. விண்ணில் ஒரு நட்சத்திரம் அழகாய் வழி காட்டிட ஞானிகளும் பின்தொடர்ந்தனரே. பனிப்பொழியும் நேரத்தில் பூக்கள் மனம் வீசிட பெத்லகேமிலே இயேசு அன்று பிறந்தாரே. ஆடுவோம் பாடுவோம் சந்தோஷமாய் என்றும் அவருக்காக வாழ்ந்திடுவோம் வாழ்நாள் எல்லாம். பரலோக பிதாவே இயேசுவை சந்தோஷமாய் அனுப்பி வைத்தனரே பூமிக்கு. இம்மானுவேலராய் என்றும் அவர் நம்மோடு இருக்கவே. இயேசுவே நீர் பரிசுத்த ஆவியினால் கருவுற்றாய். மரியாள் வயிற்றில் நீர் பிறந்தாய் மாட்டுத் தொழுவத்தில். இயேசுவே நீர் பரலோக பிரபுவாமே. பின்பு ஏன் பாவிகளை நேசிக்க மனிதராக பிறந்தாய்? இயேசுவே நீர் மரணத்துக்காகவே பிறந்தாயா, இல்லை மக்களின் பாவங்களுக்காக பிறந்தாயா? மரணம் வேண்டும் என்பதற்காக பரத்தில் இருந்து வந்தாயா, இல்லை மரணத்தில் மகிழ வேண்டும் என்பதற்காக வந்தாயா? சிகரத்தில் இருக்க வேண்டிய நீர் சிலுவை ஏன் சுமந்தாய்? அகிலத்தையும் படைத்துவிட்டு பின்பு ஏன் கரங்களில் ஆணி அடி அடிக்க அனுமதித்தாய்? பூவலியும் சூட வேண்டிய உம் சிரசினில் முள்வலியும் சூடினார்களே ஏன்? ஆடல்லவா பலியிட்டு இருக்க வேண்டும் மக்களின் பாவங்களுக்காக. ஏன் நீர் ஏற்றுக்கொண்டாய்? ஏன் நீர் ஏற்றுக்கொண்டாய்? பதில் தர வேண்டும், பதில் தர வேண்டும். இயேசு தரும் பதில்: நான் தானே இந்த உலகை விட உங்களை அளவில்லாமல் நேசித்து என் பிள்ளைகளாக ஏற்ற பின்பு உலகின் தவறுகளை மன்னிப்பதற்காகவும் மறப்பதற்காகவும் மரணத்தையே ஏற்றுக்கொண்டேன். மகளே, மரணத்தையே ஏற்றுக்கொண்டேன். உன் விண்ணப்பங்களுக்கு விடை கிடைத்ததா? மகளே, உன் விண்ணப்பங்களுக்கு விடை கிடைத்ததா? ஆம், விண்ணகத்தின் சுடர் விளக்கே, விடை கிடைத்த பின்பு வியந்து விட்டேன். இனி விமர்சிக்க மாட்டேன். விழுந்து விட்டேன், உம் பாதத்தில் விழுந்து விட்டேன் முழுவதுமாக. மேரி கிறிஸ்மஸ் எவ்ரிஒன். தேங்க்யூ. சிஸ்டர், நீங்க ஏதாவது அங்க ஏதாவது ஸ்கிரீன்ல ஓடுனதை பார்த்து பாடி கவிதை சொன்னீங்களா? எல்லாம் மைண்ட்ல அப்படியே ஏத்திட்டு வருவீங்களா? ஏசப்பா அவ்வளோ நேசிக்கிறதுனால என்னுடைய ஆர்ட்டில் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய வச்சுருக்கேன். ஏசப்பாவுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பு. எல்லாரும் ஜோரா ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா?